அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 366வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 366வது நாளில் நேற்று டெல்லவீவிலே வழக்கம் போல நுபுலஸ் பக்கத்தில் ஒரு டெல்லவீவில் ஒரு பெரிய ஷூட்டிங் பஷீர் சிவா என்ற இடத்தில் நடந்த அந்த தாக்குதலில் பலர், அதாவது ஒரு பெண் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் பல ஆண்களும் காயம்பட்டு இருக்கிறார்கள். இன்று காலையில் கிடைத்த தகவலின்படி 10 பேர் இறந்திருக்கிறார்கள், 29 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அந்த தாக்குதலை நடத்தியவரை ஷஹீதாக்கி விட்டார்கள். அதுதான் ஒரு பெரிய குலுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த இடத்துக்கு வந்த பென்கர்னா உங்களுக்கு தெரியும், தலைவலிக்கும் அணுகுண்டை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான். அவனோடு துணை நிற்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய நிதி அமைச்சரும் ஸ்டொமட்சிக் என்பவனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். மக்கள் செருப்பால் அடித்திருக்கிறார்கள், விரட்டி இருக்கிறார்கள். உன்னால் தான் அந்த எக்ரிமெண்ட் தள்ளி போய்விட்டது, சமாதான உடன்படிக்கை தள்ளி போய்விட்டது. இப்பொழுது நீ எங்களை பாதுகாக்க முடியவில்லை, இதெல்லாம் நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய அமைச்சர் நீ. ஏனென்றால் அவனுடைய அமைச்சகத்துக்கு நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர், அவன் தேசிய பாதுகாப்பு அமைச்சர். உன்னுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவன் ரொம்ப இறங்கி வந்து நத்தியானுக்கிட்ட, இந்த காசாவுக்கு உணவுப் பொருட்களை அனுப்பிடலாமா, காசாவுக்கு ஹியூமனிட்டேரியன் இதெல்லாம் போச்சுன்னா இங்கே கொஞ்சம் இந்த சூடு தனியுமா, தாக்குதல் தனியுமாங்கிற அளவுக்கு இறங்கி பேசி இருக்கிறான். ஆனால் என்னதான் நடந்தாலும் நத்தியான்ஹூ உணவை அனுப்ப மாட்டான். ஆனால் போராளிகள் அந்த உணவை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே ஏற்படுத்தி கொண்டார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து ஈரான் தாக்கியது, இனி இஸ்ரேல் தாக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி. நேற்று ஈரானுடைய ஏர்போர்ட்டில் எல்லா ஃப்ளைட்ஸும், எல்லா விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதை வைத்துக்கொண்டு நேற்று இரவு ஒருவேளை இஸ்ரேல் தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இஸ்ரேல் தாக்கவில்லை. ஆனால் இன்று வேறொரு விதமான செய்தி வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலிடம், நீ ஈரானை தாக்காதே, நான் உனக்கு காம்பன்சேஷன், இழப்பீடு தந்து விடுகிறேன், ஈரானால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு இழப்பீடு தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஈரான், அதாவது சையத் அலி காமினி அவர்கள், எங்களுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்குவாய் என்று சொன்னால், நாங்கள் இந்த பகுதியில் உள்ள உன்னுடைய அரப் அலைஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய அரபு கூட்டாளிகள், யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், சவுதி அரேபியா, இங்குள்ள எல்லா எண்ணெய் கிணறுகளையும் தாக்கி தகர்த்து தவிடுபடியாக்கி விடுவோம் என்று சொல்லியிருந்தார். அதனால் யுஏஇ இந்த பணத்தை கொடுத்திருக்கும் போல தெரிகிறது. ஏனென்றால் யுஏஇ நேற்றிலிருந்தே டபக் டபக் என்று அடித்துக் கொள்கிறது. ஆக யுஏஇ பணத்தை தந்து ஈரானை தாக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்படி ஒரு தாக்குதல் வந்தால் அதை எப்படி தவிர்ப்பது என்பதையும், அடுத்து உடனேயே இஸ்ரேலுடைய எந்தெந்த பகுதிகளை தாக்குவது என்பதை நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த தாக்குதல் நடக்காது என்று சிலரும், நடக்கும் என்று சிலரும் சொல்லுகிறார்கள். நடக்காது, ஆனால் நடக்கும் என்பது போல் தெரிகிறது. அடுத்து நேற்று ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இப்பொழுது மிக அதிகமான அளவில் வீரியமடைந்திருக்கிறது. ஹைஃபா அவனுடைய மெயின்டெனன்ஸ் டிப்போட் 7200 அடித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன், ஹைஃபாவை சுற்றி
81,500 மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ கட்டமைப்புகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. இதை நான் 2 மாதங்களுக்கு முன்னால் உங்களிடத்திலே சொன்னேன். அந்த கட்டமைப்புகளை ஒன்று ஒன்றாக தகர்த்து வருகிறது. நேற்று 7,200 என்ற மெயின்டெனன்ஸ் டிப்போவை அடித்திருக்கிறது. அதே போல் பேரன் என்ற புது குடியிருப்பு பகுதியை இஸ்ரேலுக்கு உள்ளால் பூந்து தாக்கி இருக்கிறது. பலீடாவை தாக்கி இருக்கிறது. ஹத்தாப் யாமின், மாரோன், ஹில்ஜி என்ற குடியிருப்பு பகுதி, இங்கே எல்லாம் இப்பொழுது இராணுவத்தினர் இருக்கிறார்கள், அதையெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது நார்தர்ன் இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ் எல்லாம் நத்தியானுவை சந்திக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரேலில் உள்ள வந்தேரிகளின் குழுமம் ஒன்று நத்தியானுகு இடம் கொடுக்கவில்லை, நாங்கள் எக்காரணத்தை கொண்டோம் நார்தர்ன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலுக்கு போக மாட்டோம், நாங்கள் முடிந்தால் இஸ்ரேலை விட்டு போய்விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 60,000 இண்டஸ்ட்ரீஸ் ஆலைகள் அங்கே மூடப்பட்டு விட்டன. அவற்றில் பெரும்பகுதியினர் தங்களுடைய முதலீடுகளை முடிந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருந்த இடங்களில் ஒன்று மியூட்டிலாவில் இருந்த மிலிட்ரி சோனை, அதாவது இஸ்ரேல் வைத்திருந்த இராணுவ மண்டலத்தை இஸ்ரேல் காலி செய்து விட்டது. மியூட்டிலா, மிஸ்ஹவ், கஃபூர் கிலாடி என்ற 3 இடங்களில் இருந்த 3 மண்டலங்களில் இருந்த இராணுவ முகாம்களை நாங்கள் காலி செய்து விட்டோம். காரணம் என்னவென்று சொன்னால், த ஃபெரோசிட்டி ஆஃப் மிசில் பம்பார்ட்மெண்ட், அதாவது லெபனானுடைய மிசில்கள் வந்து தாக்கும் வேகத்திலும் அது சீரிப்பாயும் முறையிலும் எங்களால் இந்த இராணுவ மண்டலங்களை காப்பாற்ற முடியவில்லை. ஆகவே அவற்றை நாங்கள் மூடுகிறோம் என்று மூடியிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஆர்மி நேற்று ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அதில் லெபனானுடைய தாக்குதலால் டைபிரியாஸ் என்ற இடத்தில் 10 பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தது கார்னிமால் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். இந்த கார்னிமால் என்ற இடத்தில் நேற்று மட்டும் 25 ராக்கெட்டுகளை கொண்டு இஸ்ரேல் இராணுவம் இருந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல் டைர் அல் ஆசாத் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு அறிவிக்கப்படாத செய்தி என்னவென்று சொன்னால், நார்தர்ன் இஸ்ரேலுக்கு உள்ளால் நேற்று நாம் சொன்னோம், தன்னார்வ குழுவினர் வாலண்டியர்ஸ் அவர்கள் போய்விட்டார்கள். அதனை லெபனான் சப்போர்ட் குரூப் என்று சொன்னது. இப்பொழுது டவீவ் செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்ற இஸ்ரேல மக்கள் எல்லோரும், அதாவது வந்தேரிகள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். யாரும் அவர்களை வெளியேற சொல்லவில்லை, சைரன் சத்தமும் இல்லை. ஏன் வெளியேறுகிறீர்கள் என்று கேட்டால், இங்கே போராளிகள் குழுக்கள் பெரிய அளவில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை டெல்லவீவிலும் நேற்று நடந்த தாக்குதலிலும் அவர்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்து விடுமோ என்ற பயம் வந்திருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் நார்தர்ன் இஸ்ரேலில் இப்பொழுது போராளிகள் தங்களுடைய பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாங்கள் இருக்கிறோம் என்பதை அந்த மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு நேற்று இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் என்னவென்று சொன்னால், இந்த கார்னிவால் என்ற இடத்தை ஹிஸ்புல்லா கைப்பற்றி விட்டது என்று ஹெலிகாப்டர்களிலும் மற்ற ராக்கெட்டுகளை நிறைய கொண்டு அந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள், கண்ணை பற்றி கொண்டு. கடைசியில் பார்த்தால் பல மிருகங்கள் இறந்து கிடந்திருக்கின்றன. இந்த சண்டையில் மிருகங்கள் எல்லாம் அந்த பகுதியிலே போய் பல சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சலசலப்புகளை ஹிஸ்புல்லா தான் என்று நினைத்து கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு அவல நிலைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. நேற்று 150 முறை பெய்ரூத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதில் நாங்கள் 150 மிலிட்டரி டார்கெட்டை தான், ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ தளங்களைத்தான் தாக்கினோம் என்று பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் மட்டும் 70 முறை குண்டு போட்டு இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தாக்கி கொண்டு இருக்கிறார்கள்.
பலர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், மிக சிலர் காயம்பட்டும் இருக்கிறார்கள். இனி ஐஆர்ஜிசி ஒரு தகவலை சொல்வதாக மேலநாட்டு ஊடகங்கள் சொல்லுகிறது. அது நம்ப வேண்டும் என்றும் இல்லை. ஐஆர்ஜிசியினுடைய, அதாவது ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸை சேர்ந்த ஒருவர் ஆலோசனைகளை வழங்குவதற்காக லெபனான் வந்தார். அவர் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தளபதிகளை எல்லாம் சந்தித்தார். ஆனால் அவரை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால்தான் இன்றைக்கு இந்த மொத்த கமாண்டையும், இந்த மொத்த யுத்தத்தினுடைய யுத்தத்தையும் வழிநடத்துகின்ற பொறுப்பை சையத் அலி காமினி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லா நேற்று அனுப்பிய அந்த செய்தியை பார்க்க வேண்டும். வானமே இடிந்து கீழே விழுந்து விட்டது என்று சொன்னாலும், மலையெல்லாம் பெயர்ந்து இடம் மாறி போய்விட்டன என்று சொன்னாலும், நீங்கள் உறுதியோடு நின்று சண்டையிடுங்கள் என்று அறிவித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், மீடியாக்கள், ஊடகங்கள், குறிப்பாக மேலை நாட்டு ஊடகங்கள் இதுபோன்ற பொய்களை பரப்புவதற்கு தயாராகிவிட்டன. அடுத்தது, இஸ்ரேலில் இப்பொழுது பலர் காயம்பட்டதாக செய்திகள் வருகிறது. முன்பெல்லாம் நாம் காசாவிலே இத்தனை பேர் இறந்தார்கள், இத்தனை பேர் காயம்பட்டார்கள் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை, புள்ளி விவரத்தை இப்பொழுது இஸ்ரேல் சொல்லுகிறது. நேற்று 50 பேர் காயம்பட்டார்களாம், 10 பேர் இறந்தார்களாம். இப்படி அவர்களிடையேயும் மரணங்களும் காயம்பட்டவர்கள் எண்ணையும் வளரக்கூடிய அளவுக்கு இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. இதனிடையே லெபனானுக்குள்ளால் இம்மியும் இவர்களால் போக முடியவில்லை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லி இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய இடத்திலே தான் இருக்கிறோம், இங்கே எந்த சலசலப்பும் இல்லை. போராளிகள் ப்ளூ லைனுக்கு பக்கத்தில் இருந்து சண்டையிட்டவர்கள் இப்பொழுது ப்ளூ லைனை தாண்டி லெபனான் இஸ்ரேலுக்குள்ளால் பூந்து விட்டார்கள் என்று ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அமைதியாக ப்ளூ லைனுக்கு இந்த பக்கத்தில் உள்ள இடத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், அதுதான் எங்களுடைய பணி என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஹமாஸுக்கு வந்தால், இப்பொழுது 6வது முறையாக நார்தன் காசாவுக்கு, வடக்கு காசாவை படையெடுத்து செல்கிறது இஸ்ரேலிய படைகள். நத்தியானுவுக்கு அறிவு கிடையாது என்பதற்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. ஒரு இடமும் எந்த யுத்தத்தையும் முடிக்கவில்லை, எங்கேயும் ஒரு வெற்றியை காட்ட முடியவில்லை. ஆனால் ஊரெல்லாம் சண்டைக்கு போய் தன்னுடைய பதவி காலத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். நேற்று நார்தன் இஸ்ரேலில் பல முறை குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் 41,870 பேர் ஷஹீத், 97,166 பேர் காயமடைந்தவர்கள். ஆனால் போராளிகள் 2 ஆம்புஷில் 30 பேரை கொண்டிருக்கிறார்கள். இனி தனியாக நடந்த ஒரு ஆம்புஷில், ஒரு திடீர் தாக்குதலில் 10 பேர் இறந்ததை மட்டும் இஸ்ரேலிய இராணுவம் உறுதி செய்கிறது. அடுத்து ஹெர்சி ஹெல்வி உளறி கொட்டியிருக்கிறார். 1 வருடம் முழுமையாக சண்டை போட்டும் எந்த வெற்றியையும் பார்க்க முடியவில்லை, எங்கள் மக்களையே நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை என்று. இதுவரைக்கும் லெபனானில் இவர்கள் ஹசன் நஸ்ரல்லாவை கை வைக்கிற வரைக்கும் டெல் அவீவ் புனிதமாகவும் தாக்க முடியாத ஒரு இடமும் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அவ்வப்போது ஹவுத்தீஸும் ஹமாஸும் சில தாக்குதலை நடத்தினார்கள். இப்பொழுது யார் வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அளவுக்கு டெல் அவீவ் மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே போல நேற்று இன்னொரு பேரிகேட்டட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஜபாலியாவில் தங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நார்தன் இஸ்ரேலை நோக்கி போவதால் ஜபாலியாவை தலைமையிடமாக வைத்திருக்கிறார்கள், அதையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். நெட்சாரிமில் மீண்டும் வந்து குழுமி இருக்கிறார்கள். அங்கே 10 பேரை கொலை செய்து 10 பேர் இறந்து விட்டதாக இஸ்ரேலிய இராணுவமே அறிவித்திருக்கிறது. அடுத்து அமெரிக்கா ஒரு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறது. வருத்தமல்ல, அதுக்கு மகிழ்ச்சி தான். 67 மில்லியன் டாலரை நாங்கள் 67 பில்லியன் டாலர்களை நாங்கள் செலவழித்தோம். ஆனாலும் we surprised to see the success of ஹமாஸ். அதன் பிறகும் ஹமாஸுடைய வெற்றியை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்.
இவர் 67 பில்லியன் டாலர்களையும் கொண்டு சாதித்தது 41,870 பேரை கொலை செய்தது. ஒவ்வொரு உயிர் பலியிலும் அமெரிக்காவினுடைய டாலர், அமெரிக்காவினுடைய ஆயுதம், அமெரிக்காவினுடைய விமானம் அத்தனையும் இருக்கிறது. அடுத்தது, ஜபாலியாவில் ஒரு இடத்தை நேருக்கு நேர் ஸ்னிப்பர் தாக்குதல் நடத்தியதில் 20 இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்து இருக்கிறார்கள். அதே போல நார்தன் காசாவில் ஏற்கனவே இவர்கள் ஸ்டேஷன் பண்ணி இருந்த இடத்தில் 5 ஆபீசர்களை கொலை செய்திருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள். இதில் சாரா அல் குட்ஸ், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய அல் குட்ஸ் பிரிகேட் இவர்களுடைய பங்கும் நிறையவே இருக்கிறது. நெட்சாரிமை பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று நேற்று பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது, பாலஸ்தீன ஹமாஸினுடைய புள்ளிவிவர கணக்குப்படி இந்த ஒரு வருடத்தில் இஸ்ரேல் 2,50,000 தாக்குதல்களை காசாவில் தாக்கி இருக்கிறது, நடத்தியிருக்கிற ஒரு கார்பரேஷனு. தண்ணி கொடுக்க மாட்டான், எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டான், உணவுப் பொருள் கிடையாது, மருத்துவ வசதிகள் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு இடத்தில் ஒரு 365 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 2,50,000 தாக்குதல் இருந்தாலும் இன்னைக்கு அவன் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கான் அதிகமாக. நேற்று மட்டும் என் கணக்குப்படி ஒரு 90 பேர் போய் சேர்ந்துருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு பட்டினி போட்டே கொலை செய்ய வேண்டும் என்பது திட்டம். ஆனால் அவர்கள் தங்களையும் பாதுகாத்து கொண்டு தங்களிடம் கணக்குப்படி 101 பேர் இருக்க வேண்டும் அழைத்து செல்லப்பட்டவர்கள், அவர்களையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, வெஸ்ட் பேங்க் துக்காராம் பகுதியிலே நேற்று கடுமையான சண்டை, வீடுகளை இடித்திருக்கிறார்கள், சில இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் 13 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு கமாண்டராக வந்தவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பஷீர் சிவா சண்டையும் ஆப்ரேஷனும் அங்கே தான் நடந்திருக்கிறது, வெஸ்ட் பேங்கில். டெல்லவீவ்னு சொன்னால் அது இல்லை, வெஸ்ட் பேங்கில் நடந்திருக்குது. டெல்லவீவ் மாதிரியான தாக்குதல். அடுத்தது, ஹவுத்திஸ் செங்கடல் ஆதிக்கமும் மத்திய தரைக்கடல் ஆதிக்கமும் இந்து மகா கடல் ஆதிக்கமும், அதாவது இந்திய பெருங்கடல் ஆதிக்கமும் எங்களுடைய கைகளிலே வந்துவிட்டது. 193 கப்பல்களை தாக்கி இருக்கிறோம், 1000 மிசைல்களை பயன்படுத்தி இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய பெரிதாக பேசப்பட்ட MQ-9 11 MQ-9 இதை அடித்து ட்ரோன்ஸை அடித்து தகர்த்திருக்கிறோம். 82 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 340 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அதே போல 774 ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்று தங்களுடைய வீர வரலாற்றை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஈராக் நேற்று கோலான் ஹைட்ஸில் அடித்து அது எரிவது இன்னும் இவர்களால் அணைக்க முடியவில்லை. ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸ் இப்போ பயங்கரமாக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிரியாவையும் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவுடைய ஏவுகணைகளால் அவற்றை தடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை. இப்படி பணம் தருகிறேன் திரும்ப தாக்காதே, எங்களை விட்டுவிடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் வழியாக ஈரானிடம் கெஞ்சுகிறது, அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா வழியாக ஈரானிடம் கெஞ்சுகிறது என்ற நிலையில் மொத்த கமாண்டும் இப்பொழுது சையத் அலி காமினி அவர்கள் கைகளிலே போய்விட்டது. பெகிஸ்கான் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்நிலையில் யுத்தம் தொடர்கிறது. நீங்கள் இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.